Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. பாஜக தேசிய தலைவர்கிட்ட பாஜகவினுடைய தமிழக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பு கடிதத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நேற்றுலாம் நம்ம பார்த்தோம், புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, இது தொடர்பாக பாஜக தலைமை கிட்ட கடிதம் கொடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நேற்று ஒரு பெரிய அலசலாவே நம்மளுடைய தந்தி டிவி நிகழ்ச்சியில விவாதம் நடந்திருந்துச்சு. இப்ப பாஜக தேசிய தலைவர்கிட்ட அண்ணாமலை ஒரு பரபரப்பு கடிதம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். விவரத்தோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம் விளக்கம் என்னன்னு. ரமேஷ்குமார் வணக்கம். இந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கா? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. அதாவது பரபரப்பான சூழ்நிலை அண்ணாமலை அவர்கள் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்து பேசியதாக நாம் சற்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த சந்திப்பு நிறைவடைந்து அண்ணாமலை அவர்கள் சென்னை நோக்கி புறப்பட்டு விட்டார். ஆனால் அவர் தேசிய தலைவருடன் என்ன பேசினார் என்பது குறித்த தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு அவர் நிதின் நபீனிடம் சில கடிதத்தை கொடுத்திருப்பதாக தகவல். இது மட்டுமல்ல, அவர் நிதின் நபீன் மட்டுமின்றி பாஜகவினுடைய அமைப்பு செயலராக இருக்கின்ற BL சந்தோஷ் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். ஏனால் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியலை பொறுத்தவரை BL சந்தோஷ் அவர்கள் தான் குரு. அவர்தான் அவர் பிரயத்தனப்பட்டு அண்ணாமலை அவர்களை அரசியலுக்கு அழைத்து வந்தது. அவரிடமும் BL சந்தோஷிடமும் அண்ணாமலை தன்னுடைய குமுறல்களை வெளிப்படுத்தி இருப்பதாக தகவல். குறிப்பாக தேசிய தலைவரிடம் அவர் பேசுகின்ற போது தன்னுடைய மனக்குமுறல் அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருப்பதோடு தான் பாஜகவில் இருந்து விலக விரும்புகிறேன், ஆனால் அது மனக்கசப்புடன் இல்லாமல் ஒரு சுமூகமான மனநிலையுடன் விலக விரும்புவதாக தன்னுடைய எண்ணத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் என நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய காரணம், கடந்த ஆண்டு பாஜகவினுடைய தமிழக தலைவர் பதவி முடிந்து நாயனார் நாகேந்திரன் அவர்களை அமித்ஷா அவர்கள் புதிய தலைவராக அறிவித்தார். இருவரையும் முன்னே வைத்துக் கொண்டுதான் அமித்ஷா அவர்கள் புதிய தலைவரை அறிவித்தார். அப்போது அமித்ஷா என்ன சொன்னார் என்றால், தமிழகத்தில் தான் அவர் அறிவித்தார். அப்போது அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற போது, அண்ணாமலை மிக திறமையான ஒரு நபர், அவருடைய பங்களிப்பு எங்களுக்கு தேவை, எனவே மத்திய அளவில் நாங்கள் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் அது நடந்து கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவடைந்து விட்டது. ஓராண்டு நிறைவடைந்த பிறகு கூட தமக்கு கட்சியில் மாநில அளவிலோ மத்திய அளவிலோ எந்த விதமான உரிய பங்கும் கொடுக்கப்படவில்லை. இது தவிர சட்டமன்ற தேர்தல் சமயத்திலே கூட தான் முன்வைத்த பல யோசனைகள் பரிந்துரைகள் செவிமடுக்கப்படவில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தம்மை கட்சியிலிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் நிதின் நபீன் அவர்களிடம் அவர் தெரிவித்திருப்பதாக தகவல். ஆக கிட்டத்தட்ட பார்க்க போனால் அவர் கட்சியை விட்டு விலகுகிறேன் என கடிதம் கொடுக்கவில்லை, ஆனால் தான் விலக விரும்புகிறேன் என்ற தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை தற்போது அவர் எந்த பதவியிலும் இல்லை, எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தமோ சூழ்நிலையோ இல்லை. இருப்பினும் அவர் கட்சியில் ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் தான் கட்சியிலிருந்து விலக விரும்புகிறேன், ஆனால் அது மனக்கசப்போடு இல்லாமல் சுமூகமாக விலக விரும்புகிறேன் என்ற எண்ணத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிதின் நபீன் அவர்களோ, நாம் பேசிக் கொள்ளலாம், நீங்கள் கட்சியில் தொடர்வதாக இருந்தால் உங்களுக்கு மத்திய அளவில் ஒரு ரோல் கொடுக்கப்படும், பங்கு கொடுக்கப்படும் என்று அவரை சற்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு தகவல். அண்ணாமலை தெரிவித்த அந்த கருத்துக்களை அவர் கட்சி தலைமையான அமித்ஷா மோடி அவர்களிடமும் அவர் தெரிவித்து மீண்டும் அவர்கள் அண்ணாமலையை தொடர்பு கொள்வார்கள் என்றுதான் நமக்கு தற்போது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஓகே, இப்ப அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்களா? இப்ப அடுத்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குமா? அதை பத்தியும் சொல்லுங்களேன் ரமேஷ்குமார். அவர் சந்திப்பு முடிந்து இது குறுகிய கால சந்திப்பு தான். அவர் இன்று மாலை திரும்புவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் நிதின் நபீனை சந்தித்து விட்டு அமித்ஷா அவர்களையும் கூட சந்திப்பார் என்று பேசப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நிதின் நபீனை மட்டும் சந்தித்து அவர் தன்னுடைய டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் சென்னையை நோக்கி புறப்பட்டு விட்டார். அவர் தற்போது டெல்லி விமான நிலையத்தில் தான் இருக்கிறார். செய்தியாளர்களை பொறுத்தவரை அவர் தரப்பில் கேட்கப்பட்ட போது, நான் இங்கே யாரையும் சந்திக்க விரும்பவில்லை, நான் சென்னையில் சந்திப்பதாக ஏற்கனவே தெரிவித்துட்டு இருக்கிறேன், அல்லது நாளை மறுநாள் சென்னையிலேயே நான் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறேன் என்று அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு செய்தியாளர்களை அவர் சந்திக்கவில்லை, சென்னையிலும் கூட சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அநேகமாக நாளை அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாஜகவில் இருந்து விலக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. வேற என்னென்னலாம் அவர் இந்த கடிதத்தின் வாயிலா குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கறத செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்டோம். அடுத்து அண்ணாமலை அவர்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.